ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவுல தாவேகா கட்சி தொடங்கியில இருந்த திமுகவுக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல நெருக்கடி ஏற்பட்டு வருது. இந்த நிலையில தான் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியின் எம்பி விஜய் வசந்த் இவங்க பாத்தீங்கன்னா திமுகவுக்கு சாக்கியம் கொடுக்குற மாதிரி சில விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. என்ன அப்படின்றத வீடியோ கிளிப் டீட்டெயில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள தேர்தலில் உங்களுடைய ஓட்டு யாருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, விஜய் வசந்த் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னா டீட்டெயில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி திமுக வெற்றி பெற்றவுடன் ஆட்சியில் பங்கு தர வேண்டும் என்பதை காங்கிரஸ் அரசு இப்போதும் கோரிக்கையை வச்சுட்டு வராங்க. அதாவது தேர்தலில் காங்கிரசுக்கு 117 தொகுதிகள் வேண்டும் மற்றும் ஆட்சியில் பங்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியின் தமிழக மேலிட பொறுப்பாளர் அகிலேஷ் உள்பட பல்வேறு தலைவர்கள் கூறிட்டு வராங்க. இதற்கு இடையில எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி இவங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருந்தாங்க. அதாவது ஆட்சியில் பங்கு தர வேண்டும் என காங்கிரஸ் கேட்பதால் திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில காங்கிரஸ் எம்பி விஜய் வசந்த் பாத்தீங்கன்னா ஆட்சியில் பங்கு கொடுக்க வேண்டும் என திமுகவுக்கு நெருக்கடியை கொடுத்திருக்கிறாங்க. இது தொடர்பாக செய்தியாளரை சந்தித்த விஜய் வசந்த் இவங்க பாத்தீங்கன்னா ஆட்சியில் பங்கு வேண்டும் என காங்கிரஸ் தலைவர்கள் கூறியதாக கேட்குறீங்க. ஆனா இதுதான் அனைத்து காங்கிரசுகளின் ஆசையாக இருக்குது. திமுக கூட்டணியில் தொடர்ந்து பயணித்து வரோம் அப்படின்றதையும், ஆகவே ஆட்சியில் பங்கு வேண்டாம், வரும் தேர்தலில் கூடுதல் சீட்டுகள் ஒதுக்க வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ்காரர்களின் விருப்பம் அப்படின்றதையும், ஆனால் அனைத்து முடிவுகளையும் அகில இந்திய தலைமையை எடுக்கும் அப்படின்றதையும் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச உடனே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுல இருந்த இந்த ஒரு பிரச்சனை பாத்தீங்கன்னா ஆரம்பமாயிருச்சு. அதாவது எல்லா கட்சியிலுமே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதே போலதான் தற்பொழுது காங்கிரஸ் கட்சி பாத்தீங்கன்னா திமுகவோட கூட்டணியில இருந்தா கண்டிப்பாக அதிகமான இடங்களை தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.